அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வனுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத். கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்பின் சில சட்டங்கள் என்ற தலைப்பில் தொடர் உரையாக பார்த்து கொண்டு வருகின்றோம். இஅ்திகாஃப் என்றால் என்ன? இஅ்திகாஃப் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்பதை இந்த தொடரில் நாம் பார்ப்போம். இஅ்திகாஃப் என்ற வார்த்தைக்கு தங்குதல் என்ற பொருள். அல்லாஹ்வின் திருப்தியை நாடி அல்லாஹ்வை வணங்குவதற்காகவே ஒரு பள்ளியில் ஒரு குறிப்பிட்ட காலம் தங்கியிருப்பதாகும். இதுவும் ஒரு இபாதத் ஆகும். இந்த இபாதத், இந்த வணக்கம் முந்தைய காலத்திலும் இருந்துள்ளது என்பதை நாம் குர்ஆன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ்வை வணங்குவதற்காக அவனுடைய இல்லத்தில், அவனுடைய பள்ளிவாசலில் அவனை திக்ரு செய்து வணங்குவதற்காகவே அல்லாஹ் இந்த வணக்கத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றான். தொழுகை எப்படி ஒரு வணக்கமாக இருக்கின்றதோ, துவா செய்வது எப்படி ஒரு இபாதத்தாக இருக்கின்றதோ, இஅ்திகாஃப் இருப்பதும் ஒரு இபாதத் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா குர்ஆனில் 2வது அத்தியாயத்தில் 125வது வசனத்தில் கூறியிருக்கின்றான், வஅஹித்னா இலா இப்ராஹீம வ இஸ்மாஈல அன் தஹிரா பைத்திய லித்தாயிஃபீன வல் ஆகிஃபீன. காபா எனும் இந்த ஆலயத்தை மக்கள் ஒன்று கூடும் இடமாகவும் பாதுகாப்பு தலமாகவும் நாம் ஆக்கியதை நினைத்து பாருங்கள். மேலும் மகாம் இப்ராஹீமை தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். தவாஃப் செய்வோர், இஅ்திகாஃப் இருப்போர் மற்றும் ருக்கு சஜிதா செய்வோர் ஆகியோருக்காக எனது ஆலயத்தை தூய்மையாக்குங்கள் என இப்ராஹீமிடமும் இஸ்மாயிலிடமும் வாக்குறுதி வாங்கினோம் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். ஆக அல்லாஹ்வுடைய அந்த காபத்துல்லாவை, அந்த இறை இல்லத்தை அல்லாஹ்வை இஅ்திகாஃப் இருப்போருக்காக தூய்மைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் கூறியிருக்கின்றான் என்றால் இஅ்திகாஃபும் ஒரு வணக்கமாக இருக்கின்றது. அதேபோல் அல்லாஹ் 2வது அத்தியாயத்தில் 187வது வசனத்தில் கூறியிருக்கின்றான், நீங்கள் பள்ளி வாசல்களில் இஅ்திகாஃப் இருக்கும்போது உங்கள் மனைவியரான அவர்களுடன் கூடாதீர்கள். எந்த பள்ளி வாசலில் இஅ்திகாஃப் இருந்தாலும் அது அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு வணக்கமாக இருக்கின்றது. ஆக இது ஒரு வணக்கம் என்பதை ஒவ்வொரு முஸ்லீம்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விற்காக தங்கி வணக்கம் செய்வது, திக்ரு செய்வது, குர்ஆன் ஓதுவது, தொழுகுவது, அது அல்லாஹ்வுடைய இல்லத்தில் செய்யக்கூடிய ஒரு இஅ்திகாஃப், ஒரு இபாதத்தாக இருக்கின்றது என்பதை ஒவ்வொரு முஸ்லீம்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த ரமலானுடைய மாதத்தில் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.